அதிமுகலேருந்து சம்பாதிச்சவங்க, பணம், பெயர், புகழ் சம்பாதிச்சவங்க தான் அதிமுகவுக்கு பள்ளம் தோன்றதுக்கு சரியாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு சசிகலான்றாயா, இதை தயவு செய்து போடாமல் விட்டுறாதீங்கம்மா. அந்த ஆயாவை பற்றி போன தடவை கூட சொல்லியிருந்தேன். இப்போவாவது அந்த ஆயாவை பற்றி சொல்லுங்கள், வெளியிடுங்க. இந்த ஆயா செஞ்ச துரோகம். நீ யார்? அம்மா வீட்டு வேலைக்காரியாக வந்த உன்னை பல லட்சம் கோடி அம்மாவை மறுதளிப்பு பண்ணி இருட்டடிப்பு பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டேன். இந்த இயக்கம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாதா உனக்கு? அங்கங்கே வேட்பாளர்களை நிறுத்தி அதோட பாதிப்பு கொஞ்சம் அதிகம். இந்த கட்சியால் வளர்ந்த அதாவது முதலமைச்சர் அப்படி ஆக்கிற பன்னீர்செல்வம் செஞ்ச துரோகம், வைத்தியலிங்கம், இப்படிப்பட்ட சில பேரெல்லாம், சேகர்பாபு, இப்படி சில பேர்லாம் இருக்காங்க. இவங்க அதிமுகக்காரங்களால் தான் அதிமுகவுக்கு சரிவு வந்ததுமா என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் எங்களை மாதிரி சாதாரண தொண்டர்கள், கடைநிலை தொண்டர்கள்லாம் எதுவும் இந்த கட்சியால் அனுபவிக்கலை. ஆனால் புரட்சி தலைவர் என்ற ஒரே தாரக மந்திரத்தில் நாங்கள் எல்லாம் இன்னும் அதிமுகவில் தான் செயல்பட்டுட்டு இருக்கோம். எடப்பாடியாருக்கு கண்டிப்பாக துணை நிற்போம். அதே மாதிரி எல்லாரும் துணை நின்னாங்கன்னா இந்த கட்சிக்கு வீழ்ச்சி கிடையாது.